ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேட்சுக்குள்ள சைக்கிள் எடுத்திருக்கோம். சைக்கிள் எடுத்து கொஞ்ச நேரத்தையே ஒருத்தர் நம்மளால போய் சேர்த்துட்டான். அவனை போய் நம்ம தான் காப்பாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் என்னென்னலாம் கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துப்போம். கொஞ்சம் துப்பாக்கி புல்லட்டும் எடுத்துப்போம். இப்போதைக்கு நம்மள்ட்ட இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் இந்த வீட்டை பார்த்தாச்சு. இந்த வீட்டுக்கு போவோம். நம்ம கொஞ்சம் சோனை விட்டு ரொம்பவே வெளில இருக்கோம். ஸோ இந்த வாட்டி என்ன சொல்கிறது, சைக்கிள் இருக்குது கைவசம், பார்த்துப்போம். இந்த வாட்டி நான் தேடிட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு எஸ்எம்ஜி துப்பாக்கி தான் நான் தேடிட்டுருக்கேன். ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சுடுறதுக்கு. எனக்கு அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எஸ்எம்ஜி கிடைக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு துப்பாக்கியை நம்ம வச்சுக்கணும். அதுக்கு இந்த ரிவால்வர் இருக்கட்டுங்கிற மாதிரி வச்சுருக்கேன். வேறு எஸ்எம்ஜி எங்கே இருக்குது? எல்லாம் ரிவால்வராக தான் இருக்குது. சரி போவோம். நம்ம ரிவால்வர் இல்லையா, சைலன்சரை சொல்லியிருக்காங்க. இது நான் அந்தளவுக்கு கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இந்த கேமே அவ்வளோ இந்த கேமு கொஞ்ச நாளாக தான் விளாண்டுட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு தான் வந்தாச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு போவோம். எல்லாம் எகிரி குதிக்கிறதா தான் இருக்குது. இந்த புல்லட்லாம் எடுத்து வச்சுப்போம், எஸ்எம்ஜி புல்லட்டு. ஐயோ, வந்த வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்கனே. சரி இந்த வீட்டுக்கு போவோம். இருங்கடா, நாங்கள் லூட் அடிச்சு தானடா உங்களெல்லாம் ரீகால் பண்ண முடியும். எங்களுக்கு இடமே என்ன சொல்கிறது, நீங்களே நம்ம அவங்க செத்த வேகத்துக்கு நம்ம அவங்கள ரீகால் பண்ணிடணுமா? கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறது, நம்மளே இன்னும் ஒரு நல்ல துப்பாக்கி எடுக்கலை. நான் என்ன ரீகால் பண்ண மாட்டேன்னு நான் சொல்கிறேன். பேண்டேஜை கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நடந்து போகிறத விட கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகும். ஜம்ப்பு, ஐயோ ஜம்ப்புன்னு பட்டனை கொடுத்துருந்தாங்கன்னு அமுக்குனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு போவோம். இது என்னது, ஓ பெல்லா. போகலாம். இறங்கின வேகத்துக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் நம்ம டீம்மேட்டை ரீகால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒருத்தன் செத்தான், அப்படியே போயிட்டான். நான் கொஞ்சம் நல்ல துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவனை ரீகால் பண்ணலான்னு பார்த்தேன். இதுக்குள்ளேயே அவசரப்பட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, அப்படியே போவோம். நம்ம போய் ரீகால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது மாதிரி இங்கே குட்டியாக ஒரு லூட் அடிச்சுட்டு போடுவோம். ஏற்கனவே இங்கே எவனோ வந்துட்டு தான். ஓகே, நம்ம போவோம். இப்போதைக்கு நான் ரீகால் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே வச்சுருவோம். இதை நோக்கி போனோம்னா ரீகாலை பண்ணி விட்டோட்டு அவனுக்கும் கொஞ்சம் நம்ம டீமுக்கு கொஞ்சம் பலம் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது ரீகால் பண்ணுற இடம். அவன் அதுக்குள்ளே ஆஃப்லைன் போகாமல் இருக்கணும். ஏன்னா அவன் வந்து ரேண்டமாக நம்ம டீம் போட்டிருக்கோம்.
அதனால் அவன்கிட்ட சொல்லி நிப்பாட்ட முடியாது. எனக்கு மைக் இங்கே ஆன் பண்ணால் நான் பேசுறது நின்றுடும். அதனால் அட பண்ணுறாயா, ஏன் கத்திக்கிட்டே கிடக்க? அதுக்கு தான் நான் வந்துருக்கேன். This ends now, Megatron. I'm recalling a teammate. Prime still breathes. How tedious. Okay friends, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தனை ரீகால் பண்ணியாச்சு. நம்ம டீமில் இருந்ததுக்கு உருப்படியாக ஏதாச்சும் பண்ணணும்னா இதுதான் நம்மளால் பண்ண முடியும். இப்போதைக்கு நமக்கு ஒரு பேகு தேவை. பேகுக்கு நம்ம எங்கே போகிறது? பேக் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் இருக்கு, பேக் இல்லையே. இந்த பாவிங்களா, ஒரு லெவல் 1 பேக்காச்சும் இருந்தால் பரவாயில்லையே. லெவல் 1 பேக் கூடவா இல்லை? ரொம்ப கஷ்டமாக பாப்பாடா. இங்கே கிடச்சிது கொஞ்சம் கிரினேட்டு, கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அப்படியே போவோம். இங்கே 2 பேக் போட்டு வச்சுருக்காங்க. கீழே தான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்த்தேன். இது கொஞ்சம், இது கொஞ்சம், இது கொஞ்சம். அப்புறமேட்டுக்கு இதை மாற்றிப்போம். ஒரு ஷார்ட் கன்னு, 9mm வச்சுப்போம். பார்க்குற இடத்துலலாம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். லேசர் லைட்டு தேவைப்படுமான்னு தெரில. சரி, நம்ம அப்படியே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு எனக்கு எஸ்எம்ஜி தான் இப்போதைக்கு வேணுமே. எஸ்எம்ஜி எங்கே இருக்கும்? கொஞ்சோண்டு இது ஷார்ட் கன்னுக்குள்ளே இருக்கிற புல்லட் எடுத்துப்போம். ஒருத்தன் வரான் பாருங்க, நமக்கு பின்னாடியே லூட் அடிக்கணுன்ட்டு என்ன ஆர்வமாக வரான். எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் டோக்கனை கொடுத்தாலாச்சும் வாங்க முடியுமா? நம்மள்கிட்ட டோக்கன் எவ்வளோ? 5 டோக்கன் தானே இருக்குது. இதை வச்சு வாங்க முடியுமான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். உனக்கு என்னடா வேணும்? நான் எடுத்துகிட்டு வந்த கார் எடுத்துக்கிட்டாங்க போல். அதான் நான் எடுத்துகிட்டு வந்த கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. இது என்னோட கார் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க. எங்கேயா எஸ்எம்ஜி கன்னை வச்சிருக்கீங்க? நம்ம ஆள் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். இப்போ தான் அவனை ரீகால் பண்ணி விட்டோம். எங்கடா இருக்கீங்க? டே இங்கேருந்தோ சொல்கிறாங்க, இங்கேருந்து சொல்கிறாங்க தெரியலையே. இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக நம்ம ஓடிடலாம். இங்கே பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும். கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போவோம். நம்ம வேறு டேஞ்சர் சோனை வேறு போட்டாங்க. இதுக்கப்புறம் போய் அவனையும் இன்னும் காப்பாற்ற முடியாது. ஏண்டா
இல்லைடா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது, இதுக்கப்புறம் உங்கள் உள்ளே ஓடிடுவோம். ஏன்னா ஐயோ சே, கார் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி போட்டாங்களே. பார்க்குறானான்னு பார்ப்போம். நம்பாலையும் போட்டாங்க போலையே. பரவாயில்ல, எதிர்பார்க்காத நேரமாக போட்டுட்டாங்க, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேடோ நோவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.